Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இன்னைக்கு ஒரு நியூ வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குக்கிங் தான் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா, மழை டைமில் லைக் சில்லுங்கிற கிளைமேட்டில் அப்புறம் ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்துட்டு என்ன சாப்பிடுறதுன்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு சாப்பிட்லாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் பக்கோடா தான் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆனியன் பக்கோடா செஞ்சு வேறு லெவலில் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் டேஸ்ட் பண்ணி சொல்லி இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் கொடுத்து ஒரு வேறு லெவலான இது நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அந்த ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறோம், என்னென்ன ப்ரிப்ரேஷன் என்னென்ன ஐட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இதுதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் ஜாஸ்தி போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணி ஆல் என்ற ஒரு ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்கள் வீடியோ வந்து பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு வீடியோ. பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் பக்கோடா ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம். மெயினாக பாயிண்ட் என்னென்னா நம்ம வந்து இதில் தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை. அதுலேயே வெங்காயத்துலேயே வர நல்லா ஒரு தண்ணியெல்லாம் அதுலேயே வரும். அதுலேயே நம்ம வச்சு பண்ண போகிறோம். மெயின் ரீசன் வந்து நம்ம தண்ணி வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கடல மாவு, இது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, இது பார்த்தீங்கன்னா சீரகம், இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது வந்து இடித்த பூண்டு, சால்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுடரு, இது பார்த்திங்கன்னா ஆயிலு, இது பார்த்திங்கன்னா இடித்து வச்ச இஞ்சி. நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயினான ஐட்டம் வந்து ஆனியனு. இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு ஒரு வேறு லெவலான ஆனியன் பக்கோடா நம்ம செஞ்சு சாப்பிட்டு ஈவினிங் டைம்லலாம் வேறு லெவலாக சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள், நம்ம ஆனியன் பக்கோடா நம்ம எப்படி செய்யணும்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மெயினான ஃபஸ்ட்டு ஆனியன் நம்ம எடுத்து நம்ம இதுவில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடித்த பூண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி, இடித்து வச்ச இஞ்சி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிலை மேலே ஊற்றிடலாம். இது நல்லா வெங்காயம்லாம் நல்லா மெயினான இது வர வச்சாலும் மெல்லமாக இது பண்ணிக்கலாம். வெங்காயத்துலேயே இருக்கும். ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் அதிலே வரும். நீங்கள் எதுவும் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ரொம்ப டைட்டாகவும் பண்ணாமல் மெல்லமாக பண்ணணும். வெங்காயத்துலேயே வர தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு நல்லா வீடியோவில் தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணணும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறோம். நான் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் ஆட் பண்ணுறேன். நான் இந்த அரிசி மாவும் நான் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு இதுக்கப்புறமா தான் நீங்கள் மெதுவாக ஸ்லோவாக பண்ணணும். நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா நம்ம இப்படியே பண்ணின்னு இருக்கணும். அப்போ தான் ஆனியனோட நல்லா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சில்லி பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த அளவுக்கு நம்ம கையில் எடுத்தாக்கா இந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் போட்டு சூப்பராக வேறு லெவலாக பண்ணிக்கோங்க. இதுவே ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறிட்டுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறிச்சு. நம்ம இப்போ போய்ட்டு ஆயிலெலாம் நல்லா பற்ற வச்சுட்டு நல்லா ஆயிலெலாம் ஹீட் பண்ணிட்டு இப்போ நான் அதை ஃப்ரை பண்ணி காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், அது இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். பாருங்கள், நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணிட்டு இப்போ ஆயில் நல்லா சூடு இறங்குது. நம்ம போய் ஃப்ரை பண்ணிட்டு காமிக்கிறேன், வாங்க போகலாம். நீங்கள் நம்மளோட ஆயில் கடாய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஆனியன் பக்கோடா அப்படி இருக்குது. நம்ம இப்போ எடுத்து அதை நம்ம நல்லா போடலாம். நீங்கள் ரொம்ப க்ரஷ் பண்ணியெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. நல்லா அப்படி எடுத்து அப்படியே போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க.
ஸோ ஆயிலெல்லாம் கையில் படாமல். ஆயில் எந்த அளவுக்கு சூடு ஏறிது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போடுங்க. ஸோ 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இது அப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் வைக்கலாம். ஸோ நான் உங்களை காட்டுறேன், நீங்கள் அதுவும் பாருங்கள். ஆனியன் பக்கோடா உண்மையாகவே நல்லா இருக்குது. கடையில் செய்கிறதோட வீட்டிலே செஞ்சு பார்த்தோம், நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஆனியன் பக்கோடா செஞ்சுருக்கோம். கடையில் வாங்குறதோட இது வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. ஆனியன் எல்லாம் டேஸ்ட்டு உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு உண்மையாக ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான். நீங்களும் வீட்டில் உங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனியன் பக்கோடாலாம் சூப்பராக வேறு லெவலில் போட்டு நம்ம சாப்பிட்டோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் டேஸ்ட் பண்ணி எல்லோரும் சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நல்லா வந்திருக்கு, கையில் எடுக்கும்போது நல்லா இருக்குது. சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. கடையில் நம்ம பேக்கரியிலலாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, ஸோ அதே டேஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மழை சீசன், ஸோ மழையில் சூடாக என்ன சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் கம்பல்சரி போட்டு சாப்பிட்லாம். ஸோ அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மஸ்ட்டு விரும்பி நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. சீரியஸ்லி அடிப்பொலி நாக் அவுட் பண்ணுற மாதிரி, ஸோ வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ பை கைஸ்.